Chef Deena, welcome back to Chef Deena's Kitchen. நம்ம சேனலுக்கு வந்து இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த எக் வந்து ஓவர் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு டாஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏதோ முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு நீங்கள் ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணிட்டு இன்னொரு சின்ன தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வெஜிடபிளாக டாஸ் பண்ணுற டைமில் இந்த முட்டையை போட்டு கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டால் அந்த முட்டை ஓவர் குக் பண்ணாவே அந்த டேஸ்ட் அந்த டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடும். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பாஸ்மதி ரைஸ் 150 கிராம், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், சாப்டு கார்லிக் 1/4 டீஸ்பூன், சாப் ஜிஞ்சர் 1/4 டீஸ்பூன், சாப் கிரீன் சில்லி 1/4 டீஸ்பூன், chopped onion 1 tablespoon, beans 6 8 number, medium size carrot 1, முட்டை 5 number, vinegar 1 teaspoon, white pepper powder சிறிதளவு, salt தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற வைப்போம். ஊற வச்ச பிறகு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதே டைமில் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த உப்பு ஆயில் ஆட் பண்ணுறோன்னா அந்த அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து சீசனிங் கரெக்டாக இருக்கணும், அதனால தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு ஊற வச்ச அந்த அரிசியை வந்து இதில் போட்டு கரெக்டாக பாயில் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிற பக்குவம் எப்படின்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டன் பண்ணக்கூடாது. அதாவது ஓவர் குக் பண்ணினா உங்களுக்கு வந்து எண்ணெய் கிட்டனா உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் டாஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருக்கணும். அதே டைமில் இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போது நிறைய பேர் 60%, 70%, 80% சொல்லுவாங்க. அந்த மாதிரி குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுங்க. அந்த ட்ரேயில் இந்த ரைஸை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் சூடு ஆற வேணும். அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறோம். சரிங்களா. இதுக்கு பிறகு வந்து நீங்கள் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு பேனில் டாஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக வராது. அதே டைமில் நல்லா ஸ்டீமோடு இருக்கணும். 2 நிமிஷம் அப்படி விட்டினா உங்களுக்கு வந்து ரைஸ் உதிரியாக வரும். அதுக்கு பிறகு நல்ல ஒரு சைனீஸ் கடாய் எடுத்துக்கங்க. அப்படி இல்லை நான்ஸ்டிக் பேன் கடாய் எடுத்துகிட்டு நீங்கள் தேவையான வெஜிடபிள்ஸும் முட்டையை போட்டு டாஸ் பண்ணால் அந்த ரைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு பைண்டிங்காக கரெக்டாக வரும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை வந்து 1 by 1 உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணணும். எதுக்காக இதை பீட் பண்ணணும்னு சொல்லுங்கன்னா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் போட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா அந்த முட்டையை நல்லா குக் பண்ணுறாங்க. அப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அந்த ரைஸும் முட்டையும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கேன். அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம் அந்த கடாயை வந்து நல்லா சூடாக்கணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடாய் கரெக்டாக சீசனிங் ஆகிடும். இந்த சீசனிங் ஆன பிறகு இந்த கடாய் வந்து நம்ம என்ன பண்ணோம் எக்ஸஸாக இருக்க ஆயில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த முட்டை ஆட் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் ஜஸ்ட் லைட்டாக குக் பண்ணணும். குக் பண்ணுற டைமில் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 80 to 90% அளவுக்கு ஸ்க்ராம்பிள்டு எக் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க, இந்த பொடி மாஸ் எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து பொடி மாஸ் சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து வெல்டன் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் குக் பண்ணி ஒரு சின்ன ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க. அதாவது சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு பிறகு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு வந்து எப்போவுமே ஒரு சைனீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த கடாய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம்.
1 டேபிள் ஸ்பூனுக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் அதிகமாக போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் சொல்கிறேன். அந்த வெங்காயம் போட்ட பிறகு ஜஸ்ட் 1 செகண்ட் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா கேரட் பீன்ஸ் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே டைமில் இந்த கேரட் பீன்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த கடாயில் ஆட் பண்ணுறோம். ஓவர் குக் பண்ணக்கூடாது, பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு பிறகு சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிங்க. அந்த ரைஸ்லையும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வேக வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. அதே டைமில் சூடாட்டணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு இந்த முட்டையை ஆட் பண்ணுறோம். இந்த முட்டை ஆட் பண்ண பிறகு நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக பேனில் டாஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டி வந்து நடுப்பகுதியில் இருக்கணும். ஒரு சைடில் வந்து கடாயை பிடிச்சிக்கங்க. ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணி பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது வந்து அந்த முட்டையை வந்து ஓவர் குக் பண்ணுறாங்க. அந்த ஓவர் குக் பண்ணும்போது அதுக்கு பிறகு வெஜிடபிள்ஸ், ரைஸு, சால்ட்டு, பெப்பர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்க ட்ரை ஆகிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ஒரு 4 வாய் சாப்பிட்லாம், இல்லை 5 வாய் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பர் பவுடர் அதிகமாக ஆட் பண்ணால் ஜஸ்ட் லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் எதுக்காகனா, அந்த சோயா வினிகரை ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட புளிப்புத்தன்மை கரெக்டாக வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக சீசனிங் எடுத்து கொடுக்கும். அதனால் சுகர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் ஜஸ்ட் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இன்னொரு முக்கியமான குறிப்பு, எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மெல் வந்துடும். அதனால் எப்பவுமே வீட்டில் பார்சல் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போடாமல் நீங்கள் வீட்டில் பேக் பண்ணி எடுத்து போங்க. ஒரு சூப்பரான ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பண்ண முடியும். என்னங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்குல்ல. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.